ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது யூபிஎஸ்சி இபிஎஃப்ஓ அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் பெரிய அவேர்னஸ் இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் பற்றி. இதுவும் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் தான். யூபிஎஸ்சியில் ஒரு 1000 வேகன்சினா இதில் ஒரு 300 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து அதே எக்ஸாம், அதே பேட்டர்ன், சரிங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாமோட அதே பேட்டர்ன். ப்ரிலிம்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன். அதே மாதிரி இன்டர்வியூ வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூபிஎஸ்சி பேனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஃபீல் வேணும்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஏன்னா யூபிஎஸ்சி பேனலுக்கும் இதுக்கும் சேம் பேனல் தான். ஸோ அதனால் இபிஎஃப்ஓ எக்ஸாம் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான முதல் படியாக வச்சுக்கலாம். ப்ளஸ் இபிஎஃப்ஓவே ஒரு பெரிய போஸ்ட் தான். ஏன்னா பே ஸ்கேல் 10ல் இருக்கிற ஒரு பெரிய எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், பேரே பாருங்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மெயினாக வந்து இதுதான் அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர். ஓகேங்களா? ஸோ கமிஷனர் எக்ஸாம் இது. ஆக்சுவலாக ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர், பிஎஃப்க்கான கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற ஒரு எக்ஸாம். ஸோ பெரிய லெவல் எக்ஸாம் இது ஆக்சுவலாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி குரூப் சியில் வரும். இபிஎஃப்ஓ எக்ஸாம் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. 230 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ 800-900 வேகன்சிஸ்க்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில் எழுதுகிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இபிஎஃப்ஓ எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் குரூப் இது லெவல் 8 to லெவல் 10 வரைக்கும் பே ஸ்கேலு. அந்த கமிஷனர் வந்து லெவல் 10 பே ஸ்கேல், அந்த இஓஏஓ வந்து லெவல் 8 பே ஸ்கேல். ஒரு டிகிரி தான் தேவைப்படுது, ஒரு ஈக்குவலன்ட் டிகிரி, அதுக்கப்புறம் ஒரு ரெகனைஸ் யூனிவர்சிட்டிலேருந்து டிகிரி இருந்தால் போதும். ஸோ எக்ஸாம் ஸ்டைல் இதுதான். ரிட்டன் எக்ஸாமினேஷன். அங்கே யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் வரும். இதில் ஒரே பேப்பர் தான். ஆனால் சிலபஸ் வந்து 2 பேப்பரும் வெர்ஜான ஒரு பேப்பர் தான். ப்ளஸ் நம்ம அங்கே மெயின்ஸுக்காக படிக்கிற சில டாபிக்ஸ், லேபர் லா அதெல்லாம் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படின்றதுலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? எக்கனாமி படிக்கிறோம், அது இல்லாமல் ஜென்ரல் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்ற எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஆடட். அதனால் நம்ம மெயின்ஸுக்காக அங்கே படிப்போம், அந்த சிலபஸ் தான். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ப்ரிலிம்ஸு, அப்படியே இன்டர்வியூ. நிறைய பேர் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் ஆகாதால எங்களால் இன்டர்வியூ போய் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இபிஎஃப்ஓ எக்ஸாம் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ டேரெக்டாகவே இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுறாங்க யூபிஎஸ்சி. ஸோ இந்த 2 லெவல் எக்ஸாம் தான் இது. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்டு ஜூலை 26 தான் வந்திருக்குது. ஆகஸ்ட் 18 வரைக்கும் டேட் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி நடத்துகிற இந்த இபிஎஃப்ஓ ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் கமிஷனர், இந்த எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் எழுதுனா தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இட் வில் மேக் ப்ராக்டிஸ். ஸோ எழுத உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பற்றி யோசிக்காதீங்க. ஸ்டில் 230 இஸ் எ வெரி பிக் நம்பர். அதனால் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸராக உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி.